இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முதலும் ரொம்ப முக்கியமான காரணமும் ரத்னா தான். ரத்னா வந்து ஒரு ரைட்டரை தாண்டி ஃப்ரெண்டை தாண்டி ரொம்ப நாளாக ஒரு சக போட்டியாளனாகவே இருந்திருக்கான். 2012-13 அந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணுற முயற்சிக்காக சுற்றிட்டு இருக்கும்போது கார்த்திக் யோகி சொன்ன மாதிரி இப்போ இருக்க எல்லா டைரக்டர்ஸும் அப்போது ஒன்றா தான் இருந்தோம். பட் அவங்களுக்கெல்லாம் 4 இயக்குனர் இருந்தாங்க. இப்போ நான் ரத்னாலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு லிட்ரலி தெருவாக சுற்றிருக்கோம். எந்த தேட்டரில் ஸ்க்ரீனிங் கிடைக்கும், எப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஆர்கேவியா, ஏவிஎம்மா, பிரசாதா, ஏதோ ஒரு ஸ்க்ரீனிங்கில் அந்த படத்தை போட்டு காமிச்சு ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு. அந்த டைம் தான் 2012 பீட்சா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய டோரை ஓப்பன் பண்ணி வச்சுது எங்களுக்கு, எங்களோட ட்ரீம்ஸ்க்கெல்லாம். அது நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பனிங்காக இருந்தது அந்த படம். அண்ட் அந்த படத்துக்கு அடுத்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், அந்த பெஞ்ச் டாக்கீஸ்னு ஒரு விஷயமாகட்டும், அதில் அப்போது ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணதாகட்டும். அப்படி தான் ரத்னாவோட மது ஃபஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் என்னோட களம் வந்து அவியல்ன்ற ஒரு சீரீஸில் செகண்ட் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சார் அண்ட் அவன் மட்டும் இன்ட்ரோ பண்ணல. டெக்னிக்கலாக பார்த்தா எனக்கும் அதான் ஃபஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் நீங்கள் தான் இன்ட்ரோ பண்ணி நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு அடைக்கலம் ஆதரவெல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்சாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டராக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மது வந்து அவங்க பெஞ்ச் டாக்கீஸில் ரிலீஸ் பண்ணதை தாண்டி அவனோட டெபியூவை அவங்களே பார்த்துக்கிட்டு அதை மேயமானுக்கு ஃபீச்சர் ஆக்கி ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். ஸோ அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாருமே யுனைட்டடாக இருக்கும், எல்லாருக்குமே என்ன பண்ணுறோன்னு தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும் இந்த ஃபீல்டில். இப்போ கட் பண்ணால் அதே ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒரு ப்ரொடக்ஷனில் டைப் பண்ணி ரத்னா டைரக்ட் பண்ணுற அளவுக்கு, அவன் டைரக்ட் பண்ணுற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு இடம் கொடுத்ததுக்கு முதல்ல மக்களுக்கு பெரிய நன்றி. அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளோ முடியுதோ கூட்டிகிட்டு போயிடலான்னு. ஏன்னா அது அந்த சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனில் வரப்போகிற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸாகவும் இருக்க போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தவங்களும் இருக்க போகிறாங்க. அதுக்கு 29 ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த படத்துக்கும் இந்த இந்த ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த படத்தோட கதை கேட்காததோ இல்லை எதுவும் பார்க்காதோ வந்து அது எப்படி சொல்கிறது, ரொம்ப வாண்டடாக வேணும்னு பண்ணதில்லை. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணோம். நான் அவனை இவ்வளோ குருட்டுத்தனமாக நம்பினா அவன் இன்னும் பயந்து ஒன்று பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் நான் இப்போ வரையும் படமும் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்போவும் சொன்னேன், பட் ஆனால் நான் தேட்டரில் எல்லோரும் கூடயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். அண்ட் entire cast and crew and main producers கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சந்தானம் சார், ரத்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விது, பிரீத்தி, ஷான், மாதேஷ், மகேந்திரன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் பாருங்கள். உங்கள் விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தால் ஒரு 4 பேரை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போகிற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ஜே பாலாஜன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ. அண்ட் நன்றி, வணக்கம். நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட். நான் இப்போ தான் பட்டிங் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஒரு ஸ்டாராக ஷேப் பண்ணுறதுல கார்த்திகேயன் சந்தானம் சார் வந்து ஹீஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ். அண்ட் அப்படி ஒருத்தரை ஷேப் பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற ஹீரோ தான் விது. அண்ட் விது, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்னால் நீங்கள் வந்து சூர்யா சார் மாதிரியான அவர் நடிக்கிற படத்தில் நீங்கள் அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது எல்லார் ஐஸும் உங்கள் மேலே பட வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை பிரதர். ஸோ அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா XXL நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது வந்து சான்ஸ்லெஸ், வேறு யாரும் பண்ண முடியாது. அண்டு இப்போ படம் இந்த 29 ரிலீஸ் ஆகும்போது சில விஷயத்தை நம்ம சயின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், நமக்கு சைன் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைடு தனுஷ் சார், இந்த சைடு சூர்யா சார், நடுவில் விது அப்படின்னா இது
என்ன செய்யணும்னா இவங்கள மாதிரி கொஞ்சமும் இவங்கள மாதிரி கொஞ்சமும் இவங்க எப்படி அவங்களோட கரியரில் இருக்காங்களோ அதை மாதிரி நீங்கள் 2 ஹீரோவும் சேர்ந்த ஒரு ஹீரோவாக நீங்கள் வர போகிறீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயன் சந்தானம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட பயங்கரமான ஃபேன் நான். ஸோ அவர் இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒருத்தர் டேரண்டினோட டைலாக்ஸ்லாம் ஒட்டி வச்சுருப்போம். ஒரு ஆள் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து மதுரையை வந்து வேறு மாதிரி காட்டினது போக மதுரையை வந்து டேரண்டினோ படம் எடுத்து காட்டான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டைலாக காட்டின ஒரு மதுரை மண்ணின் டேரண்டினோ அவர்களுக்கு அவர் எனக்கு உங்களோட ஃபேன் பிரதர். அண்ட் ஆல்சோ சூப்பர் ஸ்டாருக்கு பேட்டை மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் ஃபிலிம் வந்து நீ காட்டின ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நான் போதும் சூப்பர் அப்படின்ற மாதிரி நான் ஜாலியாக வெளியே வந்தேன். ஸோ வந்து உங்களுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் சாரோட படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப. அண்ட் வந்து லோகேஷ் கனகராஜனை, அதாவது நீங்கள் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் உங்களை ரொம்ப நாள் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப பயந்து கொடுப்பீங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது இந்த எல்வி பிரசாத்லலாம் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாலே பயந்து தான் பதில் சொல்லுவீங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா டைரக்டரும் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஆர் த கிரேட் டைரக்டர் வி ஹேவ். தமிழ்லேருந்து எங்களோட ப்ரைடு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா 29 ஃபில்ம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ஹிட். அண்ட் நான் எல்லாரையும் வாழ்த்துற அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது. பட் ஸ்டில் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிட்டு, அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எப்போவுமே லவ் ஃபில்முக்கு வந்து சோல் வந்து மியூசிக் தான். ஸோ மெலன்காலி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மென் சோகம் இளையராஜா சார் வாய்ஸில் இருக்கும், கமல் சார் வாய்ஸில் இருக்கும், தனுஷ் சார் வாய்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் பாடும்போது ஐயோ பாட போகிறாரு நான் ஃபீல் பண்ண போகிறேனே அப்படி இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் வந்து சாண்டோலான் சார் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் ரத்னகுமார் சார் அண்ணன், நீங்கள் வந்து ரொம்ப உண்மையான ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். எங்கெங்கே என்னென்னலாம் மனசில் தோணுதோ அதெல்லாம் டப்புன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதற்காகவே வந்து நிறைய பிரச்சனைகளையும் சமாளிச்சிருக்கீங்க. அதனால் ஸோ ரத்னகுமார் அண்ணன் அவர்களுக்கு அந்த மனசில் இருக்கிற அந்த ஹானஸ்டி, அந்த உண்மை வந்து உங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அண்ட் பிரீத்தி ஹஸ்ரானி, அண்ட் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல் ஹீரோயின். அண்ட் உங்களை வந்து உங்கள் கூட நிறைய பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் வந்து நீங்கள் தமிழ் பசங்களுடைய மனதில் கூடி ஏறி இன்னும் நிறைய வாடகையே கொடுக்காம வாழ்க்கை பூரா குடியிருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் 29 அப்படின்றது என்னென்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வர்ற ஏஜ். ஐயோ நம்ம எல்லாம் வந்து 30 வயசு போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் எனக்கெல்லாம் இருந்துச்சு. ஏதோ ஒரு பொற்காலம் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான பயம் இருந்தது. அதே பயம் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரிலீஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து 30 இயர்ஸ் தொட்ட எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் 29க்கு அப்புறம் வர்றது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த மாதிரியான ஒரு பொற்காலம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.